வணக்கமேலே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பது லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு நமக்கு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசாபுத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம். ஸோ அதை உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு எப்படி இருக்கணும், உங்களோட ராசி அதிபதி சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இருக்கார். ஸோ 9 பாதகஸ்தானமாக உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ நல்ல விஷயங்கள் போது அது உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்குங்க. ஸோ தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள் எள்ளி தருவதற்கான வாய்ப்பு, நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிறு தூர பிரயாணம் பண்ணலாம், சில பேர் கடந்து பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி 2-11ஆம் அதிபதியான புதன். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா அது புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு அது நீச்சத்தாரையில் போகும்போது குடும்பத்தில் ஏதோ பேசுகிறதுனாலையோ இல்லை ஒரு மூத்த சகோதராலையோ நண்பர்களாலோ சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 3ஆம் அதிபதியான சுக்கிரன் 3ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் சின்ன ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், அலைச்சல்கள் இருந்தாலும் அது வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 8ல் இருக்கும்போது தந்தை தாய் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வீடு வாகனங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சிக்கல்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 5ஆம் அதிபதியான குரு 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அது சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன்னா 5 கெட்டாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தொழில் செய்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமானவர்களுக்கு நல்ல க்ரோத் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களுக்கு வேலையில் நல்ல மாற்றங்கள், நல்ல பண வருவாய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப பெரிய ப்ளஸ் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி 7 இருந்து அது 8ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கினுள்ள ஒரு சின்ன கருத்து மோதல்கள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயை பொறுத்தவரை அது 8ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கவங்கள சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள். தொழில் ரீதியான விஷயங்கள் 10ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு சிறப்பான பலன்கள், நல்ல விஷயங்கள், நல்ல வருமானங்கள், புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குங்க. ஸோ அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஏன்னா அதனால் சின்ன மன வருத்தங்கள் வருவதற்கான ஆய்வுகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறோம். ஸோ இதுவரை பார்த்திங்கன்னா 10 பொது பலன்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்த நடக்கணும். சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறதுல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கிறார். ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம், நல்ல ஏற்றங்கள், நல்ல வெற்றிகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபதி அந்த நடக்கும். ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல வெற்றிகள், நல்ல விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்களை மட்டும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக தருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த நடக்கும். செவ்வாய் 8ல் இருக்கும்போது தாயார் தந்தையார்னால ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல்களோ ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதி அந்த ராகு புதனுடைய சாரத்தில் 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கோபதாபங்கள், பெரிய பணம் வரலைங்கிற ஒரு இயக்கங்கள், அதனால் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், வீட்டில் உள்ள குடும்பத்தாராலேயோ ஒரு மன உளைச்சல்கள் வருவது, அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்க ஒரு காலகட்டம் தாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபதி அந்தரம் நடக்கணும். குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் இப்போ 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தொழிலில் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலோ டென்ஷனோ அதீதமாக அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் தாங்க. சிம்ம லக்னமாக சனி தசாபதி அந்தரம் நடக்கணும். சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருந்து குருடைய சாரத்தில் போகும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் சின்ன மன உளைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க.
சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த நடக்கணும். 8ல் உள்ள புதன் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளையும் டென்ஷனையும் உருவாக்கிடும். பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற விஷயத்தில் போய் ஏதாவது ஏடாகூடமாக மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த 2ல் உள்ள கேது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வீட்டில் உள்ளவங்க வந்து வெடுக்குன்னு பேசினா கொஞ்சம் சின்ன டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது வந்து சுயசாரத்தில் போகிறது வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது வந்து புதிய ஒப்பந்தங்கள், வெளியூர் பிரயாணங்கள், சிறுஊர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்தது சுக்கரன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அது ஒன்றுமே பண்ண முடியாத உண்மையான விஷயம். நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம். ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு. ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷப ராசியில் சனி இருக்கிறார். ஸோ சனி வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி, பொருளாதார ரீதியிலும் சரி, அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் கன்னி ராசி. ஸோ குருவின் பார்வை 5ஆம் பார்வையாக கன்னியில் விழும். ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும். இதில் என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது 100 மார்க்குனா, கன்னியில் இருந்ததுன்னா அது ஒரு 70 மார்க்கு. ஓகேங்களா, அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான். ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கன்னியில் வந்து சனி இருக்கணும். ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது 7ஆம் பார்வையாக குரு வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா விருச்சிகத்தை பார்க்குறாரு. அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன். சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம், நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் பார்வையாக மகரம். ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாருன்னு வைங்களேன். மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில்னா உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள், தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும், ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க. இது வந்து எல்லா ராசிக்காரும் யாருக்கு வேணால் இருக்கட்டுங்க. அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா, குரு சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க, இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கிரன் தான். ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் யோகங்கள். ஸோ நல்லபடியாக இருங்க, நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை வர இறைவனை பிரார்த்தனை. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.